நம்ம வீட்டில் நோயுண்டாக்கும் கிருமிகள் அதிகமாக இருக்கிற இடம் எது தெரியுமா? கழிவறை, டாய்லெட். அதுக்கு அடுத்தது சமையலறை அப்படின்னு சொன்னால் நம்புவோமா? ஆமாம், பாத்திரங்கள்லாம் கழுவுற சிங்கில் தான் அதிகமாக இருக்கும். சிங்க்கு மாதிரியே கிச்சனில் இன்னும் சில இடங்கள்ல அதிகமாக இருக்குது. அது என்னென்னா கைப்பிடிகள், ஃப்ரிட்ஜ், அவன், ட்ரா கைப்பிடிகள், காய்கறி வெட்டும் பலகை, சமையலறை மேடை, புடிதுணி, பாத்திரம் தேய்க்க உதவும் ஸ்பாஞ்ச். பார்க்குறதுக்கு இந்த இடங்கள்லாம் சுத்தமாக இருந்தாலும் ஈகோலை, ஷிஜெல்லா, சால்மோனெல்லா, நோரோ வைரஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் போன்ற உடல் உபாதைகளை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்க தான் செய்யும். சரி, இப்போ சுத்தமாகவும் இந்த நுண்ணுயிர்கள் இல்லாமலையும் எப்படி வச்சுக்கிறது? ஹேண்டில்ஸ், கட்டிங் போர்ட், கவுண்டர் டாப்ஸ் இது மாதிரி இடங்களை டெய்லி தொடச்சா மட்டும் பத்தாது, அடிக்கடி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாதான் நுண்ணுயிர்கள் இருக்காது. எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது? வெனிகரோ எலுமிச்சைச்சாரோ தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும். புடிதுணியை சுடுதண்ணி டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வைக்கணும். வாரத்திற்கு 2 முறையாவது புடிதுணியை மாற்றணும். அடுத்தது கிச்சன் ஸ்பாஞ்ச். இருக்கிறதுலே அதிகமாக கிருமிகள் இருக்கிற இடம் இதாங்க. ஏன்னா எப்போது ஈரத்தோடும் துளைகளோடு இருக்கிறதுனால பாக்டீரியா வளர்ச்சி அடைகிறது ஏதுவாக இருக்குது. 1 சென்டிமீட்டருக்கு கிட்டத்தட்ட 50 பில்லியன் பாக்டீரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் யூஸ் பண்ண உடனே ட்ரை பண்ணிவிடுங்க. இதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா பாயிலிங் வாட்டர்லேயோ பேக்கிங் சோடா சொல்யூஷன்லேயோ வெனிகர்லேயோ 5 நிமிஷம் ஊற வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதற்கு பதிலாக ப்ரெஷ்ஷோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்போ யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் உடனே ட்ரை ஆகிறதுனால பாக்டீரியா வளர்ச்சி அடைகிறது கம்மியாக இருக்கும்.